எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்களை எப்படி சமாளிப்பது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். எதிர்மறை எண்ணம் ஒருத்தரிடத்துல ஏன் உருவாகுது அப்படின்னா, அவங்க ஒரு வகையான மன அழுத்தத்துல அல்லது ஒரு தாழ்வு மனப்பான்மையில வளர்ந்திருப்பாங்க. அல்லது அந்த சூழ்நிலைய அளவுக்கு அதிகமா அவங்க கடந்து வந்திருப்பாங்க. தன் வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பாங்க. அதோட வெளிப்பாடு தான் மத்தவங்க மேல அந்த எண்ணத்தை குவியச் செய்து, தன்னைப் போல அவங்களும் இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்ற, அல்லது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும், அல்லது நம்மள மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு அவர்களுக்கு ஒரு இன்பம் ஏற்படுவதாக அவர்கள் உணர்கிறார்கள். இதுதான் எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்களுக்கான ஒரு காரணம். இந்த மாதிரி மக்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்ல வந்தாங்கன்னா ஒன்று சொல்லலாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறமா பேசலாமா அப்படின்னு கடந்து போகலாம். அவங்க ஏதாச்சும் சொல்லும் பொழுது நம்ம அதெல்லாம் இல்ல, அப்படிலாம் சொல்றதெல்லாம் தப்பு, இது இப்படி அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மள அவங்க எல்லைக்கு எடுத்துட்டு போய், அதாவது அந்த எதிர்மறை எண்ணத்தை நமக்குள்ள எப்படியாச்சும் திணிச்சு அந்த எல்லைக்கு எடுத்து சரின்னு சொல்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த விஷயத்தை விட்டு போக மாட்டாங்க. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு நம்ம இழுத்து சென்று அதில் அவங்க வெற்றி அடைகிற மாதிரி எண்ணம் கொண்டு மகிழ்ச்சி அடைய முயற்சிப்பார்கள். நாம ஒரு விடயத்தை திட்டமிட்டு இதெல்லாம் இப்படி பண்ணா இப்படி வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது, அதெல்லாம் இல்லைங்க, இதுல இந்த மாதிரிலாம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்துல ஒரு நல்லதை பார்க்காம அதில் உள்ள கெட்டதை மட்டுமே பார்த்து அதை பெரிதாக உருவகப்படுத்தி அதை மட்டுமே ஒரு குறிக்கோளாக கொண்டு அந்த விடயத்தை என்ன செய்வாங்க, செய்ய விடாம தோல்வி நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த மாதிரி மக்களிடம் கருத்தா ஆமா ஆமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன திட்டமிட்டமோ அதை மிக தெளிவாக சிறப்புடன் தான் செஞ்சு முடிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும். அவங்க எண்ணத்தை நமக்குள்ள புகுத்திட்டாங்க அல்லது நம்ம புகுத்தா நம்பப்பட்டு அவங்க சொன்ன விடயத்தை செய்ய ஆரம்பிச்சு என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமாவே எல்லாமே என்ன செஞ்சிடும், அது ஒரு அழிவு நிலைக்கு தான் அந்த விஷயம் கொண்டு போய் முடிக்கும். உதாரணத்துக்கு நண்பர்கள் எல்லாமே ஒரு சுற்றுலா செல்லலாம் அப்படின்னு நீங்க ஒரு திட்டமிட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆமா ஆமா நம்ம ஒரே மாதிரி இடத்துல வாழ்ந்து ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டோம் அல்லது ஒரு களைப்படைஞ்சிட்டோம், இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பட்ஜெட்ல நம்மளால எவ்வளவு முடியும் போட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம் நம்ம முடிவு பண்ணும்போது, இல்ல இல்ல இதுல இவ்வளவுதான் இருக்கு, இதை நம்ம இப்படி பண்ணியிருந்தா இப்படி சேமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை முன்வைத்து அந்த திட்டத்தை என்ன செய்வாங்க, செயல்படுத்த முடியாத அளவுக்கு, அல்லது அவங்ககிட்ட போய் அவங்க கூடயா போற, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா அப்படிமா, என்ன சொன்னான்னு கேட்டா அது முன்னாடி தெரியாதுப்பா, இந்த மாதிரி என்ன செய்வாங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ உண்மையிலேயே அப்படி சொன்னானா அப்படின்னு கேட்டா போய் நேரடியாவே கேட்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், என்ன செய்வாங்க, இல்ல இல்ல அவன் அப்படிலாம் சொல்லல, இப்படி சொன்னா நீ என்ன சொல்றன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதையும் சமாளிச்சு வெளியே வர முயற்சி பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் மாத்தி அப்படியே சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மனதுக்குள்ள அசை போட்டு அதை ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தி கொண்டு நாம என்ன செய்யக்கூடாது, எதிர்மறை எண்ணம் கொண்ட ஆளாக நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லோர் வாழ்க்கையிலையும் கட்டாயம் அதை கடைப்பிடிங்க. நன்றி.